ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கிங் 24x7 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், அஸ்ட்ராலஜர், பக்தி சொற்பொழிவாளர். இன்றைய தினத்துல தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அந்த புத்தாண்டுல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பெயர்ச்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது சோபக்கிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் இரவு சுமார் 9:05 மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம். லக்னமானது விருச்சகத்தில் விழுது, கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை, மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது, கன்னியில் கேது. இதுதான் கிரக நிலவரம். இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா 2 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு. அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனேயே வருது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில, அதாவது 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, வருட பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ராகு, கேது, சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பெயர்ச்சி பலனை இப்போது பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. மேஷ ராசி அன்பர்களுக்கு கிரக அமர்வு முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். குருவானவர் தொடக்கத்திலேயே ராசிக்கு 2ஆம் இடத்துல வரப்போறார். அங்கேருந்து 6, 8, 10 இந்த ஸ்தானங்களை பார்க்கிறார். சனி 11ஆம் இடத்துல மூலத்திரிகோண வீடான 11ஆம் இடத்துல அமர்ந்து ராசியையும் 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். 12ல ராகு, 6ல கேது. இதுதான் முக்கியமான கிரகங்களின் அமர்வு. இது எப்படி இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னா, தொழில் ரீதியாக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம் நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு பணவரவு, எதன் மூலமாக வருமானம் வருகிறதோ, தொழில் வியாபாரம் இல்ல வேலை, இதெல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த வருடத்துல செய்து கொள்ளலாம். 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள்ல தாமதம். நீங்க பூர்வீக நிலம் இதெல்லாம் நீங்க உங்க பேர்ல மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுல எல்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு சிரமங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சில சங்கடங்கள், மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில சில சங்கடங்கள் வர்றது உங்களுக்கு சின்ன ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுவரைக்கும் ராசியிலேயே குரு அமர்ந்துருந்தார், ரொம்ப பெரிய பாதிப்பு தெரியல. இப்ப குரு 2ஆம் இடத்துக்கு நகர்றது எந்த விதத்துல பாதிப்பு இருக்குன்னா உங்களுடைய எண்ணத்துல பாதிப்பு இருக்கும். ஏன்னா நேரடியாக ராசி சனி அவருடைய பார்வையின் கீழ் வர்றதுனால எண்ணத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்காது. எதையுமே குறுகிய எண்ணத்திலேயே அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திடும். இருந்தாலும் வேலையில பாதிப்பு இல்லாததுனால பெரும்பாலும் எல்லா கஷ்டங்களையும் அப்படியே நீங்க மேக்கப் பண்ணி போயிடுவீங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு பிரயாணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா டிராவல் பண்ணணும், டூர் போகணும், இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், படிக்கணும் இப்படின்னு நினைத்து
அதுக்காக முயற்சி செய்யறவங்க இந்த வருடத்துல முயற்சி செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். கேது 6ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இருந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையினால கிடைச்சிடும். அதனால அதுவும் நம்ம பெரிதளவுல பயப்பட வேண்டியதில்லை. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்வது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. வாங்கக்கூடிய கடன் நல்லவைகளுக்கு பயன்படுதா அப்படிங்கறத மட்டும் நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இது லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அதே நேரத்துல சில பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு. எதையுமே நான் தான் செஞ்சேன், இது என்னுடையது அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகார தோரணை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்றது மேஷராசி என்பர்களுக்கு நன்மையை உண்டாக்கி தரும். கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதங்கள்ல எல்லாம் கொஞ்சம் சுமாராக உங்களுக்கு இருக்கும். மற்றபடி மற்ற விஷயங்கள்ல வியாபாரமாகட்டும், தொழில், வருமான விஷயங்கள்ல அற்புதமாக இருக்கக்கூடிய வருடமாகவும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வருடமாகவும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமைய போகிறது. மேஷராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம். மேஷராசி அன்பர்கள் இந்த வருடத்துல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வருடம் முழுக்க உங்களுடைய குலதெய்வத்தை விடாம பிடிச்சுக்கோங்க. அவருடைய அனுகிரகம் அதிகம் உங்களுக்கு இந்த வருடம் தேவை. அதே மாதிரி இல்லங்கள்ல ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பாராயணம் செய்யறது, இல்ல எனக்கு படிக்க வரல அப்படின்னா நீங்க அந்த ஸ்லோகத்தை போட்டு கேட்கறது, இதெல்லாம் தொடர்ந்து நீங்க இந்த வருடத்துல பண்ணிக்கொண்டே வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் சங்கடத்திலேருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.